ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா முட்டைகோஸ் பக்கோடா வந்து பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயத்தூள், கொஞ்சமாக 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் மசாலா வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா அப்படின்னாக்கா கறி மசாலா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி மசாலா வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். எந்த ஃப்ளேவர் வந்து சேர்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தனியாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ காரம் வந்து நாங்கள் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம், அதனால் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 1/2 ஸ்பூன் வேணால் 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முட்டைகோஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ முட்டைகோஸ் வந்து பொடிசா நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுனாக்கா 1 வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டைகோஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு பார்த்திங்கனாக்கா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள், தனியாய் தூள், மட்டன் மசாலா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ளேவர் எல்லாமே ஒன்றா கலந்துருக்கும். அடுத்து அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சூட் பண்ணி வச்சுருந்த 1 குழிக்கரண்டி எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து பிசைஞ்சிட்டு தேவை அப்படின்னாக்கா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா 2-3 கொஞ்சம் கை வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தெளித்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு பகடாவை வந்து பார்த்திங்கனாக்கா கிள்ளி கொஞ்சமாக வந்து பகடா எப்படி போடுவோமோ அதே மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து சுடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கனாக்கா எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா சூடு ஏறி பகடா வந்து கருத்துடும். சிம்மில் வச்சு செஞ்சிங்கனாக்கா எண்ணெய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து பகடா வந்து சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு எடுங்க, அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலையை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். பகடா வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த காய் வச்சு செஞ்ச மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வேறு எதனா காய் வந்து வச்சு செய்யலாம். வந்து என்ன காய் வச்சு செய்யலாம்னு பார்த்திங்கனாக்கா காளான் வச்சு செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து வெங்காய பக்கோடா வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காளான் சேர்த்து வந்து பார்த்திங்கனாக்கா காளான் பக்கோடா வந்து செய்யலாம். ஸோ காளான் பக்கோடாக்கு வந்து வேறு ஐட்டம்ஸ் வந்து சேர்த்து செய்யலாம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.